ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பொரியரிசி உருண்டை. இது கேரளாலையும் ஃபேமஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு தண்ணியை இருத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். இதை நல்லா வறுத்து கொடுப்போம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா ட்ரை ஆனதும் அப்படியே பொரிய ஆரம்பிக்கும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸர் ஜாரில் சேர்த்து இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அரைச்சி எடுத்த பவுடரை ஓரம் வச்சுட்டு இப்போ 3/4 கப்பு வெல்லம் சேர்த்து 1/4 கப்பு தண்ணியோட கொதிக்க விடலாம். இப்போ நம்ம அரைச்ச பொரியரிசி மாவு இதோடு சேர்த்து 1/2 கப்பு தேங்காய் துருவல், 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. வெல்லம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கரைஞ்சி கொதிக்கும் போது நிறுத்திட்டு நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே கலரி கொடுங்க. இது நல்லா கலந்து வரும்போது அப்படியே ஆற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கைகளால் பிசைஞ்ச ஆரம்பிக்கலாம். இப்போது குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். உண்மையிலேயே ஒரு நல்ல ரெசிபி, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி.